அதுக்காக ஒருவர் எழுதி கொடுத்து அதை வாய்ச்சிட்டு வாங்கி கொண்டு வரதில்லை பட்டயத்தை. நாங்களாம் முயற்சி செய்யணும். எழுதி கொடுக்கறதே பிள்ளைகள் சொல்ல மாட்டார்கள் யாரு தாருண்டு. அது எல்லாம் என்ன செய்யறது, நாங்கான் செய்யறதுன்னு சொல்லுவார்கள். எழுதி கொடுத்தவர்கள் அப்படியே வாய் பார்த்துட்டு இருப்பாரு. இவர் எந்த கோலம் தலையை மட்டும் தவளை மாதிரி ஆமா மாதிரி தலை மட்டும் வாங்க பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்ட போறேன். பலாப்பழம், அழகான வயல், 2036 மதிப்பும், எலி வளையில் வாழும், சேந்தன் பாட்டு பாடுகிறான், வணக்கம், அதான் பெரிய தட்டம், மயில் ஆடுகின்றது, ஆமா பார்க்கல, சேவல் காலை கூவும், மான் விரைவாக ஓடுகின்றது. நன்றி. ஏன் அமிர்தம் சில பெரியவர்கள் மாதிரி இலக்கத்தை கூட்டி வச்சிருக்கிறீங்க. இவர் 2003 நான் இன்றைக்கு தேசிய கொடியை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். ஒவ்வொரு நாட்டிற்கும் தேசிய கொடி உண்டு. தமிழீழத்தின் தேசிய கொடி புலிக்கொடியாகும். இக்கொடியில் மஞ்சள், சிவப்பு, கருப்பு, வெள்ளை ஆகிய நிறங்கள் உள்ளன. இதில் புலி பொறிக்கப்பட்டிருக்கும். தேசிய கொடி முதலாக 1990 ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. தேசிய கொடியை வணங்குவது தாய்நாட்டை வணங்குவதற்கு ஒப்பாகும். தேசிய கொடி ஏற்றும் போது நாம் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துதல் வேண்டும். குடியேறும் போது கொடி வணக்க பாடப்படும். புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழ் மக்கள் தேசிய நிகழ்வுகளின் போது தமது தேசிய கொடியை ஏற்றி வணக்கம் செய்கின்றனர். இதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் நேற்றிலிருந்து மிச்சம் நல்லறிவை பெற படிக்க போறேன். ஏனெனில் பல நூல்களை படிப்பதால் புது புது பட்டறிவுகளை பெற முடியும். அது மட்டுமன்றி நூல்கள் சிறந்த நண்பனாகும். நல்ல நண்பனை போல் நல்ல நூலும் எமக்கு நல்வழி புகட்டும். அகராதியை பயன்படுத்தி பொருள் தெரியாத சொற்களின் கருத்தை அறிந்து கொள்ளல் அகத்தியம். செய்தித்தாள்கள் நல்லறிவை புகட்டும். கதை புத்தகங்கள், சஞ்சிகைகள் என பல்வற்றையும் வாசித்து அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். அமிசுக்கு மட்டுமே என்னண்டு தெவிரண்டு இலக்கத்தால கூடுது அண்டு விலங்கல் ஆக்கம். நைட்டு 49 51. மற்றது அமிர்தன் 10 வருஷத்துக்கு கூட்டிட்டீங்க. 10 வருஷத்துக்கு பின்னிட்டீங்க. நாங்க இருப்போமோ தெரியாது. 26 இருப்போம் சொல்லி இப்படி நிறைய பேர் இருக்கிறோம். 26 நீங்க 36 ஆக்குனது காரணம் என்ன அமிர்தன்? அமிர்தனை கேட்டபடி இப்பொழுது நாங்கள் வாசிப்பு பெரும்பு நிறைவுக்கு வர ஒரே அரும்புடன் செல்வோம். வணக்கம், வாங்கோ. போய் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க பெல்ஜியத்தை தாண்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த மரங்கள்ல ஒரு இலையும் காணல. ஏனென்றால் அது இலை இருக்கு, அங்க தெரியுது. அந்த இருக்கு இலை. குட்டி குட்டி வீடும் மிருகங்களும் நாங்க பார்த்திருக்கிறோம். வீடுகள்ல மரங்கள்ல கட்டி இருக்கிறோம். ரொம்பவும் பிடிக்கும். இதுல குருவிகளும் வேகமா அவங்க வீட்டுகளையும் கட்டலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது.
பிரான்ஸ்ல ஹாலிடே இப்ப அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். நவம்பர் 2003 நான் இன்றைக்கு இந்த டின் பாலை பற்றி சொல்ல போகிறேன். இது இங்கிலீஷில் டின் மில்க்னு சொல்கிறேன். இதை வந்து நாங்கள் டீ ஆத்துறதுக்கும் கேக் செய்கிறதுக்கும் உதவுகின்றது. இதில் பாருங்க ஒரு ஃபோம்போஸ் தாத்தொண்டு போட்டிருக்கீங்கன்னா அதுவும் செய்யலாம். இதில் வந்து 1 கிலோ இருக்குது. இதோட கம்பெனி நெஸ்டில் கம்பெனி. இதை டின் மில்க்னு சொல்லுவீங்க. டின் மில்கோட செய்கிற இதுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோட் பார் அடித்தா உங்களுக்கு எல்லா தகவலும் வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த டவர் ஆஃப் லண்டன் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து டவர் ஆஃப் லண்டன். இந்த டவர் ஆஃப் லண்டன் காசல் வந்து இது லண்டன் டவர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் டவர் ஆஃப் லண்டன் இது பெரிய காஸ்டில் இருக்குது. அங்கே பெரிய அங்கே டாப்பில் தெரியுது. கீழே அங்கே ஸ்டீப் வாக் பண்ணுறது அதில் இருக்குது. அங்கே பார்த்துலாம் வாக் பண்ணிக்கிட்டு அவங்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து டவர் ஆஃப் லண்டன் காஸ்டில் வந்து பெரிய இடம் எல்லாம் நல்ல ரூம்லாம் பார்த்த பிறகு அங்கே டவர் பிரிட்ஜுக்கு போனான். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். பிரான்ஸ்ல ஹாலிடே இப்ப இல்லையே. இல்ல I used to say, if I hear AI one more time, I'm going to lose it. But Monday.com is super. அக்கௌண்ட் சொல்ல தேவையில்ல. சொல்லுங்க. சனி ஞாயிறுக்கு எங்கேயும் போயிருப்பாங்க போல இருக்குது. சனி ஞாயிறா? இல்ல வெள்ளிக்கிழமை தான் என்ன செய்வோம் சொல்ற. அதை வெள்ளிக்கிழமை போயிருப்பாங்க. கல்யாண வீடு உண்டு அவட்ட அப்பாடா அங்க பாருங்க நமக்கு விஜயந்திரியா ராஜினிக்காக எப்படி மெசேஜ் போகுதுன்ட்டு. அப்புறம் இல்ல அவர் எங்கிட்ட சொல்ல இல்ல. சொல்லுங்க, உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். நீங்க நேற்று அந்த நான் எடுக்கையில தானே அந்த இதுக்கு கூட இதுல வந்து எடுக்கையில இன்றைக்கு நேற்று போயிருக்கணும். இன்றைக்கு குழந்தைல அவ அந்த பிள்ளைக்கு மச்சாள் அவ அப்பாட அக்காட பிள்ளைக்கு கல்யாணமாம். இன்றைக்கு போய் நாளைக்கு வருது. நாளைக்காகும் கல்யாணம். சரியா உப்பேன்னு தெரியா? நாளைக்காகும். இந்த கிழமையா அங்கேயோ தெரியாது. சில நேரம் படி பரப்பரப்படுது நாட்டுல. அவர் என்ன சொல்லல, அவர் எங்கேயோ போறேன்னு சொன்னார். வெள்ளிக்கிழமை தொடர்வேன்னு சொன்னார். அவ்வளவு. நானும் எனக்கு என்னிலையும் படாதா, நான் அப்படி சொல்லக்கூடாது. நான் சொன்னதை சொல்லிவிட்டேன். நன்றி வணக்கம். ஏன்னாண்டா அவைய சொல்லாம நாங்க சொல்லக்கூடாது. நான் தெரியாம சொல்றேன். சரி, நன்றி வணக்கம். மஜிதார்கள் வாங்க. அமீஸ், நீங்கள் சரியான இலக்கங்களை போட்டால்தான் அந்த சரியான இலக்கம் வரைக்குள்ள வாழ்த்தலாமே தவிர இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் ரெவரேட்டை கூட்டுறீங்க, மும்முண்டை கூட்டுறீங்க, வாட்சை திரும்ப வாசிக்கிறீங்க. இருந்தாலும் தொடர்ந்து செய்கிறீங்க ரெண்டுக்கும். அதுக்கு ரெண்டுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். சொல்லுங்க. உண்மையிலே சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த குட்டிஸ்களுக்கு அழகாக வாசிப்பெரும் அழகாக செய்திருந்தார்கள். அடுத்தது அந்த உரையாற்றும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் ஆர்வமாக செய்கிறவர்களுக்கும் அந்த ஊக்குவிக்கின்ற பெற்றோர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த ஆர்வமாக அந்த நீ சொன்ன மாதிரி நம்பர்களையும் அவர்கள் அந்த சொல்ல போற விடயங்களையும் சரியாக உள்ளெடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் எல்லோரும் தான் சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். பாருங்களா, நானும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். கிட்டே இருந்து கடலும் கேட்டுக்கொண்டிருந்தேன். பொறி கவிதையில இருந்து மற்ற கவிதை தந்தவர்களையும் வாழ்த்தி கொண்டு மற்ற வாசிப்பெரும்புரியர் அந்த எல்லா குட்டிகளுக்கும் 3 பேர் தான் அன்றைக்கு வந்தவை. 3 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று பிறந்தநாளை கொண்டு அமிர்தனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் நேற்று வர முடியவில்லை. அவரையும் வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி வணக்கம். அலுவெல்லாம் இருக்கும், இடக்கிட வந்து போவேன். சரியா, நன்றி நன்றி வணக்கம். நானும் கேட்டு கொண்டிருந்தேன். தினக்கவிதை அந்த இருவருக்கும் வாழ்த்துக்கள். வாசிப்பெருந்து அந்த அமீஸ், ஆத்மிகா, அமிதன் மூவருக்கும் வாசிப்பெருமும் உடையரமும் அந்த மூவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் மாணி. நானும் வாசிப்பெரும்பு உரையரம்பு பார்த்து கொண்டிருந்தேன். மூவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்கள். தொடருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து. நன்றி வணக்கம். வணக்கம் மணிமோகன். 3 குட்டீஸுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
இரவுக்கு வருகின்றது வாசிப்பரும்பு மற்றும் உரையரம்பு.